Hi students, very good morning to all. Welcome back to our computer application class as the same lesson, chapter 3, Introduction to DBMS, which means Database Management System. Students, இது வரைக்கும் நீங்கள் டேட்டாபேஸ்னா என்னன்னு பார்த்தீங்க, அண்ட் தென் அதில் யூஸ் பண்ணியிருக்கிற மாடல்ஸ் பார்த்தீங்க, நெட்வொர்க் மாடல்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மாடல்ஸ், அண்ட் தென் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல், இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா. அண்ட் தென் MySQLனா என்னன்னு பார்த்தீங்க, SQLோட கமாண்ட்ஸ் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க, டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் அண்ட் தென் டேட்டா query லாங்குவேஜ், இது எல்லாமே அந்த லாங்குவேஜுக்கு கீழே என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்க இல்லையா. அண்ட் தென் கண்ட்ரோல் லாங்குவேஜ் அண்ட் தென் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், இது எல்லாமே நீங்கள் SQL கமாண்ட்ஸில் பார்த்தீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பேசிக் SQL கமாண்ட்ஸ். ஸோ அதில் நீங்கள் டைப்ஸ் என்னென்ன இருக்குது, ஒரு டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஒரு டேட்டாபேஸ் எப்படி டெலீட் பண்ணுவோம் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, கோடிங் எப்படி எழுதுவீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. லெட் வி see that. create, drop, selecting databases. ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம் இல்லையா. கிரியேட் டேட்டாபேஸ், இட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் அ நியூ SQL டேட்டாபேஸ். ஒரு நியூவாக ஒரு டேட்டாபேஸை நான் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல டேட்டாபேஸ் அப்படிங்கிறதுக்கு உங்கள் எக்ஸாம்பிள் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். 12th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது டேட்டாபேஸ். ஓகே, ஸோ நம்ம ஸ்கூலில் 12ங்கிறது ஒரு டேட்டாபேஸ். 12th இருக்கிற 12th CS, PS, காமர்ஸ், பயோமேக்ஸ் இவங்க எல்லாருமே டேபிள்ஸ். எந்த ஒரு விஷயமும் நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா டேபிளில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். டேட்டாபேஸ் பொறுத்தவரையில் டேபிள் இஸ் மேட் அப் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ், isn't it? ஓகே, அண்ட் தென் அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்கிற டேபிள் இல்லையா, 11th காமர்ஸ், 12th காமர்ஸ், CS அண்ட் தென் PS, பயோமேக்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு இல்லையா. அந்த ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ், நோ, நீங்கள் தான் என்ன அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன் வேல்யூஸ். இஸ் தட் கிளியர்? டேட்டாபேஸுங்கிறது 12th ஸ்டாண்டர்ட், டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்கிற டேபிள் அப்படிங்கிறது உங்களோட கிளாஸஸ், CS, PS, காமர்ஸ் அண்ட் தென் பயோமேக்ஸ். அண்ட் தென் அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இருக்கீங்களா, யூ ஆர் தி வேல்யூஸ் ஆர் டேட்டா. உங்களை தான் நான் அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஓகே, லிசன் இட் கேர்ஃபுல்லி. அப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு கமாண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. எக்ஸாம்பிள் அண்ட் சின்டாக்ஸ். கிரியேட். ஸோ கிரியேட் உங்களுக்கு கேப்ஸ் லெட்டரில் இருக்குது பார்த்தீங்களா. DBMS பொறுத்தவரையில் நீங்கள் என்ன கமாண்ட் கொடுத்தாலும் அதை கேப்ஸில் தான் கொடுக்கணும். ஓகே, கிரியேட் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் நேம். ஸோ இந்த இடத்துல என்ன கமாண்ட் கொடுக்குறேன், எனக்கு ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணித்தா, நான் அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். டேட்டாபேஸ் நேம் என்ன, ஸ்டூடெண்ட் DB, ஸ்டூடெண்ட்டோட டேட்டாபேஸ். ஸோ செமிகோலன் வந்து யூஸ் பண்ணுறோம் டு டெர்மினேட் த கமாண்ட். ஸோ நம்ம டேட்டாபேஸ்க்கு சொல்கிறோம், நான் செமிகோலன் யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு அந்த கமாண்ட் அதோட ஃபினிஷ் ஆகுது, அதை நான் கண்டினியூ பண்ணலை அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டேட்டாபேஸ் கிரியேட்டட் நவ் கேன் பி வியூட் யூஸிங் த ஃபாலோயிங் சின்டாக்ஸ். ஸோ நான் கிரியேட் பண்ணிட்டேன் டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட் DB அப்படிங்கிறத, அதை நான் திருப்பி வியூ பண்ணி பார்க்கணும்ல. ஐ ஹாவ் சம் ரெஃபரன்ஸ், எனக்கு ரெஃபரன்ஸ் வேணும் இல்லையா. ஓகே, அண்ட் தென் MySQL ஷோ டேட்டாபேசஸ். ஷோ டேட்டாபேஸ் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் ஸ்டூடெண்ட் DB அப்படிங்கிறத ரீசெண்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுவும் ஷோ ஆகும். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி நான் ஒரு டீச்சரோ இல்லை எம்ப்ளாயோ இல்லை வேறு ஏதோ டேட்டாபேசஸ் க்ரியேட் பண்ணியிருந்தாலும் அதுவும் அது கூட டிஸ்பிளே ஆகும். ஸோ ஷோ டேட்டாபேசஸ் அப்படின்னா அது வரைக்கும் எவ்வளோ டேட்டாபேசஸ் க்ரியேட் ஆகிருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். இஸ் தட் கிளியர்? ஓகே, அண்ட் தென் ட்ராப் டேட்டாபேஸ். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ட்ராப்? You know very well. Drop means just remove the data from it. ஸோ என்ன பண்ண போகிறோம், அந்த டேட்டாபேஸ்லேருந்து ஒரு டேபிளையோ இல்லை எதையோ டேட்டாபேஸையே என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். ஸோ ட்ராப்னா என்ன, டெலீட் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் எனி ஆஃப் த எக்ஸிஸ்டிங் SQL டேட்டாபேஸ். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு டேட்டாபேஸையோ இல்லை ஒரு டேபிளையோ நீங்கள் டெலீட் பண்ண போகிறீங்க. ஓகே, இந்த சின்டாக்ஸ், அதுக்கு என்ன சின்டாக்ஸ்ன்னு பார்க்கலாமா. ட்ராப் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் நேம். ஸோ நான் டேட்டாபேஸ் நேம் கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும், அந்த டேட்டாபேஸ் டெலீட் ஆகும். ஸோ ட்ராப் அப்படிங்கிறது எதில் கொடுத்துருக்காங்க, MySQLக்குள்ளே ட்ராப்புங்கிறது கேப்ஸில் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் எவ்ரி கமாண்ட் ஷுட் பி இன் கேப்ஸ். ஓகே, அண்ட் தென் டேட்டாபேஸ் நேம் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட் DB. ஸோ டெலீட் ஆகிடுச்சு. இங்கே என்ன சொல்கிறாங்க, த டெலிட்டட் டேட்டாபேஸ் வில் நாட் பி வியூடு. கண்டிப்பாக டெலீட் ஆன டேட்டாபேஸ் எனக்கு என்ன ஆகாது, வியூ ஆகாது. ஓகே, வியூ ஆல் த டேட்டாபேசஸ் யூஸிங் த சின்டாக்ஸ். ஷோ டேட்டாபேசஸ் கொடுக்குறப்ப எனக்கு ஸ்டூடெண்ட் DB ஷோ ஆகாது, ஏன்னா அதை தான் நம்ம ட்ராப் கொடுத்து டெலீட் பண்ணிட்டோம் இல்லையா. ஓகே, ஸோ ஒரு தடவையும் நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது டேட்டாபேஸில் ஷோ டேட்டாபேசஸ் அப்படிங்கிற கமாண்டை கொடுத்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வந்துடணும், இருக்குதா இல்லையா, அப்டேட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி செலக்ட் டேட்டாபேஸ். ஸோ செலக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டு ரிட்ரீவ் த எலமெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ ஒரு டேட்டாபேஸில் இருக்கிற வேல்யூவோ இல்லை எலமெண்ட்ஸோ நீங்கள் ரிட்ரீவ் பண்ணி பார்க்குறீங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அருணா அப்படிங்கிற ஒரு டேபிளுக்குள்ளே நான் என்னோடய வேல்யூஸ் கொடுத்துருப்பேன் இல்லையா, என்னோடய பிளட் குரூப் கொடுத்துருப்பேன், அண்ட் தென் ஏஜ், டேட் ஆஃப் பர்த், என்னோட
டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். அதில் பிளட் குரூப் நான் தப்பாக கொடுத்துட்டேன். பி பாசிட்டிவ்க்கு ஓ பாசிட்டிவ்னு கொடுத்துட்டேன். அப்போ ஓ பாசிட்டிவ் என்ன பண்ணணும், நான் அப்டேட் பண்ணணும், விச் மீன்ஸ் மாற்றணும். ஓகேவா? அப்போ ஓ பாசிட்டிவ்க்கு பதிலாக பி பாசிட்டிவ் நான் கொடுக்கும் பொழுது நான் அது மாறிடுச்சான்னு பார்க்கணும் இல்லையா? ஐ ஜஸ்ட் ரிட்ரீவ் த டேட்டா, செக் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவேன். செலக்ட் டேட்டாபேஸ். மெனி டேட்டாபேசஸ் ஆர் அவைலபிள் இன் தி repository, which means already saved இருக்கிறது. Okay, from which is the suitable database is selected using the below command. Syntax, use database name. So use database name na அந்த database நான் எடுத்து பார்க்குறேன். What is that? எடுத்து பார்க்குறேன். ஓகேவா? யூஸ் பண்ணுறேன் அதை. அப்போ MySQL யூஸ் ஸ்டூடெண்ட் டிபி. ஸோ ஸ்டூடெண்ட் டிபிங்கிற டேட்டாபேஸை நான் யூஸ் பண்ணி ஜஸ்ட் எடுத்து பார்க்குறேன். ஒன்ஸ் த டேட்டாபேஸ் செலக்டட், மல்டிபிள் ஆப்ரேஷன் ஆர் பெர்ஃபார்ம்டு as per நீட்ஸ் ஆஃப் த அப்ளிகேஷன். ஒன்ஸ் அந்த டேட்டாபேஸ் செலக்ட் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் வேணும்னா அதை எடுத்து யூஸ் பண்ணுறீங்கல்ல, MySQL. ஓகே, எம்எஸ் வேர்டுக்குள்ளே MySQLனு ஒரு ஃபைல் வச்சுருக்கீங்க. அதை எடுத்து நீங்கள் பார்க்குறீங்க அதில் என்னென்ன டேட்டாஸ் நம்ம கொடுத்துருக்கோன்னு. அதே மாதிரி டேட்டாபேஸ்க்குள்ளே அந்த ஸ்டூடெண்ட் டிபி அப்படிங்கிற டேட்டாபேஸை நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க. அப்படி எடுத்து பார்க்கும்போது நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் பண்ணிக்கலாம். அதை தான் அந்த இடத்துல ஆப்ரேஷன், மல்டிபிள் ஆப்ரேஷன் ஆர் பெர்ஃபார்ம்டு as per நீட்ஸ் ஆஃப் தி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ செலக்ட் டேட்டாபேஸ் எதுக்கு பண்ணுறோம், ஆல்ரெடி சேவ் ஆகி இருக்கிற, ஓகேவா, ரெப்போஸ்டரி மீன்ஸ் சேவ் ஆகி இருக்கிற ஒரு டேட்டாபேஸை எடுத்து பார்க்குறீங்க, யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, அண்ட் தென் இன்சர்ட் ரெக்கார்ட். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்சர்ட்? டு ஆட் ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே, ஸோ ரெக்கார்ட்னா ரோன்னு சொல்லியாச்சு. ரோ மீன்ஸ் அருணாங்கிற ஒரு ரோக்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? என்னோட நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், பிளட் குரூப் இருக்கும், எல்லாமே சொல்லியாச்சு. அப்போ அந்த பிளட் குரூப்லேருந்து ஆரம்பித்து என்னோட டீட்டெயில்ஸ் முடிகிற வரைக்கும் இருக்கிற அந்த லைனை தான் நான் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, டேட்டாபேஸ் வில் ஹாவ் மல்டிபிள் டேபிள்ஸ். ஸோ டேபிள்ஸ்னால் என்ன சொன்னேன், அது கிரியேட் ஆகி அதோட இன்ஃபர்மேஷன் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும் இல்லையா? 12th PS, 12th காமர்ஸ். அப்போ அந்த டேபிளுக்கு கீழே தான் 12th காமர்ஸ்னா 12th காமர்ஸோட ஸ்டூடெண்ட்ஸோட நேம் தான் அதில் இருக்கும். 12th PSோடது இருக்குமா? நோ. அப்போது அந்தந்த டேபிளுக்கு என்னென்ன வேல்யூஸ் வேணுமோ அது மட்டும்தான் கரெக்டாக ஸ்டோர் ஆகும். டேபிள்ஸ் ஆர் கிரியேட்டிங் யூஸிங் த கிரியேட் கமாண்ட். டேபிள்ஸ் எதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணுறோம்? கிரியேட் டேபிள்ஸ். ஓகேவா? கிரியேட் கமாண்ட் வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுவோம். with various field added to it as per their need. நம்ம எவ்வளோ நீட்ஸ், எவ்வளோ ரெக்குயர்மெண்ட்ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிரியேட் யூஸ் பண்ணிப்போம். அண்ட் தென் எனி டேபிள் இஸ் கம்ப்ளீட் ஒன்லி வித் ரெக்கார்ட் அவைலபிள் இன் இட். ஸோ எல்லா டேபிளுமே எப்படி கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா அதில் எல்லா வேல்யூவும் கண்டிப்பாக கொடுத்த பிறகு தான், எல்லா ரெக்கார்டும் அதில் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது கம்ப்ளீட் ஆகும். ஸோ நியூ ரோ ஆடட் டு த டேபிள் யூஸிங் த இன்சர்ட் கமாண்ட். ஸோ ஒரு நியூ ரோ நீங்கள் வந்து ஒரு டேட்டாபேஸையும் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 12ங்கிற டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க, டேபிளும் க்ரியேட் பண்ணிட்டீங்க 12th PS காமர்ஸ்னு. அந்த PS காமர்ஸ்க்குள்ளே வேல்யூ அப்படிங்கிறது கொடுக்கணும்ல, அதை தான் நம்ம ரோஸ் அண்ட் காலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இன்சர்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சின்டாக்ஸ் பாருங்கள், 2 சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம். ஸோ இன்சர்ட் அப்படிங்கிறது கமாண்ட், இன்டூ இன்சர்ட் இன்டூ எதுக்குள்ள? டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் டிபி ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, அதுக்குள்ள காலம் 1, காலம் 2, காலம் 3 விச் மீன்ஸ் அதோட நேம். காலம் 1ங்கிறது நேமாக இருந்துச்சுன்னா ஓகேவா, காலம் 2ங்கிறது ஃபாதர்ஸ் நேம், காலம் 3ங்கிறது ஏஜ். ஓகேவா, ஸோ நீங்கள் அந்த காலமை ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்க எங்கெங்கெல்லாம் அதோட வேல்யூ ஸ்டோர் ஆகணும்னு. அடுத்து வேல்யூஸ் கொடுக்குறீங்க. இன்சர்ட் இன்டூ எங்கே அது ஸ்டோர் ஆகணும்? காலம் 1, 2, 3ல ஸ்டோர் ஆகணும். அதுக்கு வேல்யூஸ் என்ன கொடுக்க போகிறீங்க? காலம் 1 நேமாக இருந்துச்சுன்னா வேல்யூ 1 என்னவாக இருக்கும்? நேம் அருணா. ஓகே, அடுத்து ஃபாதர்ஸ் நேமாக இருந்தால் செல்வகுமார், மதர்ஸ் நேமாக இருந்தால் புஷ்பவலி அப்படின்னு அந்த காலமுக்கு என்ன வேல்யூவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் கொடுப்பீங்க. இஸ் தட் கிளியர்? ஓகே, அண்ட் தென் சின்டாக்ஸ் 2 பாருங்கள். இன்சர்ட் இன்டூ டேட்டா டேபிள் நேம். ஓகே, டேபிள் நேம்ங்கும்போது ஸ்டூடெண்ட் டிபின்னு வச்சுக்கலாம் இல்லையா? ஓகே, ஸோ இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் வேல்யூஸ். வேல்யூஸில் வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3. நீங்கள் காலம் மென்ஷன் பண்ணியும் வேல்யூ கொடுக்கலாம், அப்படி இல்லைனா வேல்யூவை மட்டும் செப்பரேட்டாக கொடுக்கலாம். ஓகே, and then considered we have table named biodata which has 3 columns, namely first name, last name, age. Now the new record is added to the table using either syntax 1 or syntax 2. ஸோ நீங்கள் பயோடேட்டா அப்படிங்கிற டேபிள் நேம் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ சின்டாக்ஸ் 1 யூஸ் பண்ணியும் பண்ணலாம்,
சின்டாக்ஸ் 2 யூஸ் பண்ணி பண்ணலாம். தட் இஸ் யுவர் விஷ். ஓகே. ஸோ நம்ம டேபிள் நேம் என்ன கொடுக்க போகிறோம், இப்போ பயோடேட்டான்னு கொடுக்க போகிறோம். அப்போது பயோடேட்டா இன்சர்ட் இன்டூ, இட் இஸ் அ கமாண்ட். இன்சர்ட் இன்டூங்கிறது கமாண்ட், பயோடேட்டா அப்படிங்கிறது டேபிள் நேம், அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜ். அப்போ வேல்யூஸில் என்ன கொடுப்பீங்க, ஃபர்ஸ்ட் நேமுக்கு நேராக கிருஷ்ணா, லாஸ்ட் நேமுக்கு நேராக சாம், ஏஜுக்கு நேராக 10. இதே அடுத்த சின்டாக்ஸ் நம்பர் 2 பார்க்கலாமா. இன்சர்ட் இன்டூ பயோடேட்டா அப்படிங்கிறது டேபிள் நேம் இல்லையா, வேல்யூஸ் டேரெக்டாக கொடுத்துட்றீங்க காலம் யூஸ் பண்ணாமல். ஓகே, கிருஷ்ணா சாம் 10. ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். இஸ் தட் கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி செலக்ட். ஸோ நான் இது இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூலாம் இன்சர்ட் பண்ணிட்டேன், அது கரெக்டாக இன்சர்ட் ஆயிருக்கான்னு நான் பார்க்கணும் இல்லையா, ஐ வாண்ட் டு செக் இட். ஸோ அப்போ நான் செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவேன். ஃப்ரம் த மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் அவைலபிள் இன் த டேபிள், நிறைய ரெக்கார்ட்ஸ் அதில் இருந்துச்சு அப்படின்னா the enquired data are retrieved from the table using the select command. ஸோ என்ன சொல்கிறாங்க, enquired நம்ம செக் பண்ணுறது இல்லையா, ஸோ எனக்கு செக் பண்ணுறேன் நிறைய வேல்யூஸ் இருக்குது, எது நம்ம கொடுத்தது கன்ஃபியூஷன் இல்லாமல், ஓகேவா. ஸோ எதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நம்ம செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். செலக்ட் கமாண்ட் வித் சம் கண்டிஷன் ஸ்பெசிஃபைட் இன் இட், அதில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. we can retrieve all the field of the record. நம்ம ஒன்ஸ் ரிட்ரீவ்னா நம்ம பார்க்குறது, எடுத்து பார்க்குறது, ஓகேவா. அப்படி எல்லா ஃபீல்டையும் அந்த ரெக்கார்டில் எடுத்து பார்க்கும்பொழுது ஸ்பெசிஃபை த நெசசரி ஃபீல்டு இன் த டேபிள், எங்கேருந்து எடுக்கிறீங்கிற அந்த பிளேஸை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகே, அருணாங்கிற டேட்டா பேஸில் பார்க்க போகிறீங்களா, பயோடேட்டாங்கிற டேபிள் நேமில் பார்க்க போகிறீங்களா அப்படிங்கிறத. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோதி அப்படிங்கிற பேரை நம்ம சர்ச் பண்ணுறோம் அவங்களோட டீட்டெயில்ஸ்க்காக. ஃபஸ்ட்டு அவங்க எங்கே இருக்காங்க, 12ங்கிற டேட்டா பேஸில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வரணும். அடுத்து 12th அவங்க எந்த கிளாஸில் இருப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருப்பாங்களா இல்லை பிஎஸ்சில் இருப்பாங்களா. ஓகே, ஸோ பிஎஸ்சில் இருக்காங்கன்னா அந்த டேபிளுக்குள்ளே நம்ம போகணும், டேபிள் நேம்குள்ளே, அதுக்குள்ளே. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத அந்த ரெஃபரன்ஸ் வேணும். டேட்டா பேஸ்க்குள்ளே இந்த டேபிளுக்குள்ளே தான் அந்த பேர் இருக்கணும், ஓகேவா. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக செலக்டில் கொடுக்கணும். ஓகே, the records of an any table are retrieved using the select syntax. ஸோ select என்ன சொல்லியிருக்காங்க, செலக்ட்டுங்கிற கமாண்டு ஸ்டார் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரம் டேபிள் நேம். அப்போது பயோடேட்டா அப்படிங்கிற டேபிளை நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பயோடேட்டா அப்படிங்கிற டேபிள் நேம். நீங்கள் ஒரு டேட்டா பேஸையும் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போது ஃபர்ஸ்ட் நேம் என்ன கொடுத்துருக்காங்க, கிருஷ்ணா, சாகுல், அருண், மணி. லாஸ்ட் நேம் எல்லாமே இனிஷியலாக கொடுத்துருக்காங்களா, ஏஜ் கொடுத்துருக்காங்களா. அப்போ இது எல்லாமே ஆல்ரெடி வேல்யூவை இன்சர்ட் பண்ண ரோஸ், ஓகேவா. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜ்ன்னு இருக்கிறதுலாம் காலம். நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நேமுக்கு நேராக கிருஷ்ணான்னு கொடுங்கன்னு சொன்னோம் இல்லையா, லாஸ்ட் நேமுக்கு நேராக சாமன் கொடுங்கன்னு சொன்னோம், அண்ட் தென் ஏஜில் 10ன்னு கொடுங்கன்னு சொன்னோம். இது எல்லாமே ரோஸ், ஓகேவா. அப்போது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜுங்கிறது காலம், கிருஷ்ணா ரோ 10 அப்படிங்கிறது ரோ. டியூப்பிள் அண்ட் ஆட்ரிபியூட், இன்னும் வெரி வெல் இல்லையா, வெர்டிக்கலில் இருக்கிறது ரோ, ஹரிசாண்டலில் இருக்கிறது காலம். அண்ட் தென் சின்டாக்ஸ் 2 பாருங்கள், செலக்ட் காலம் 1 காலம் 2 ஃப்ரம் டேபிள் நேம். அப்போது நான் எல்லாம் டேபிள் நேம் ஃபுல்லாக கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அதில் இருக்கிற 3 காலமும் டிஸ்பிளே ஆகும். இல்லை எனக்கு ஒரு செப்பரேட்டான காலம் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னா செலக்ட் காலம் 1 காலம் 2 ஃப்ரம் டேபிள் நேம், ஓகேவா. அப்போ டேபிள் நேம் வந்து பயோடேட்டா இல்லையா, அப்போது செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஏஜ் ஃப்ரம் பயோடேட்டாங்கிற டேபிள் நேம்லேருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நேமும் ஏஜும் இருக்கிற காலம் மட்டும் டிஸ்பிளே பண்ணி காமி. செலக்ட் மீன்ஸ் இட் ஜஸ்ட் டிஸ்பிளே த டேட்டா ஃப்ரம் த டேட்டா பேஸ், ஓகே. அண்ட் தென் கிருஷ்ணா அண்ட் தென் அவங்களோட ஏஜ் இது மட்டும் டிஸ்பிளே ஆகுதா, அப்போ காலம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டெலிட்டிங் ரெக்கார்ட். இது எல்லாமே பார்த்து முடிச்ச பிறகு நீங்கள் நினைக்கிறீங்க அன்னெசரியாக நிறைய டேட்டாஸ் இருக்கே, அதை நம்ம டெலிட் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் டெலிட் கமாண்ட். த எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட் இன் டேபிள் இஸ் ரிமூவ். ஆல்ரெடி இருக்கிற ஒரு டேட்டாவை நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்க ரெக்கார்டு ஃப்ரம் த டேபிள் யூஸிங் த டெலிட் கமாண்ட், ஓகே. entire record or specified column in the table can be deleted. அப்படி delete பண்ணிங்கன்னா entire அது delete ஆயிடும், okay. If you want to perform the delete operation on the specific column, then the condition is given using where class. where class means எங்க delete பண்ணணும், okay. where means எங்கே அப்படிங்கிற அர்த்தம் இல்லையா. ஸோ நான் டெலீட் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுவேன். வேர் மீன்ஸ் அதை எங்கே நான் டெலீட் பண்ண போகிறேன், எந்த காலமில் எந்த ரோவில் எந்த டேட்டாவை டெலீட் பண்ண போகிறேன், ஓகே. இஃப் த கண்டிஷன் இட் நாட் ஸ்பெசிஃபை, அந்த கண்டிஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலை, எங்கே அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா த என்டையர் டேட்டா வில் பி ரெக்கார்டட் டெலீட்டட், ஓகே. அப்போ ஒரு ரோவில் அருணாங்கிற ரோ நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் டேட்டா பேஸ்க்குள்ளே
அருணாங்கிற டேபிளுக்குள்ளே என்ன பண்ணுறேன், பிளட் குரூப்பை நான் டெலீட் பண்ணுறேன். அப்போ நான் அந்த பிளட் குரூப்பை அப்படிங்கிற அந்த ஸ்பெசிஃபை பண்ணலை. அருணா பிளட் குரூப் அப்படிங்கிற கமாண்ட் நான் கொடுக்கலனா பிளட் குரூப் மட்டும் என்ன ஆகும், டெலீட் ஆகாது, அந்த ரோவே டெலீட் ஆகிடும். இதே நான் பிளட் குரூப் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன்னா பிளட் குரூப் மட்டும் எனக்கு டெலீட் ஆகும். இஸ் தட் கிளியர்? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஒரு ரோ இருக்குது, அருணாங்கிற ரோ இருக்குது அப்படின்னா அதில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதில் பிளட் குரூப்பை மட்டும்தான் நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபை பண்ணணும் என்னோட கண்டிஷனில், நீ பிளட் குரூப்பை மட்டும்தான் டெலீட் பண்ணணும் அப்படின்னு. இல்லை நான் மொட்டை என்ன கொடுக்குறேன், அருணாங்கிறது கொடுக்குறேன், அந்த ரோவே என்டையராக என்ன ஆகும், டெலீட் ஆகிடும். இஸ் தட் கிளியர்? ஓகே. அண்ட் தென் syntax 1 என்ன கொடுத்துருக்காங்க, delete from data table name where column name equal to value அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ மேலே இருக்கிற டேபிள் பார்த்துக்கோங்க, டெலிட்டுங்கிறது கமாண்ட் ஃப்ரம் டேபிள் நேம். டேபிள் நேம் என்ன நமக்கு, பயோடேட்டா இல்லையா. வேர் எங்கே அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் நேமில் மணியை டெலீட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், டெலீட் கமாண்ட்குள்ளே ஃப்ரம் பயோடேட்டாங்கிற டேபிள் நேமில் வேர் எங்கே, ஃபர்ஸ்ட் நேமில் மணியை டெலீட் பண்ணுங்கள். வேறுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எங்கே எதை டெலீட் பண்ணணும், ஓகேவா. அப்போது வேறுங்கும்பொழுது அதில் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு மணி. அப்போ மணிங்கிற டேட்டாவை என்ன சொல்கிறாங்க, டெலீட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இங்கே மணிங்கிற டேட்டா டெலீட் ஆயிடுச்சா. டேபிள் 3.20 பாருங்கள், கிருஷ்ணா, சாகுல், அருண் மட்டும்தான் இருக்காங்க. லாஸ்ட்டாக இருந்த மணி என்ன ஆகிட்டாரு, டெலீட் ஆகிட்டாரு. இஸ் தட் கிளியர்? ஸோ எங்கே டெலீட் பண்ணுங்கிற வேர் கிளாஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி செகண்ட் சின்டாக்ஸ் ஆஃப் த டெலீட். டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இடத்துல எதை டெலீட் பண்ணுங்கிற ஸ்பெசிஃபை பண்ணலை. அப்போ என்ன பண்ணுறீங்க, எக்ஸாம்பிள் பாருங்கள், டெலீட் ஃப்ரம் பயோடேட்டா. அப்போ பயோடேட்டா அப்படிங்கிற டேபிள் நேமே டெலீட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜ் அப்படிங்கிற அந்த காலம் நேம் தான் இருக்குது, டேபிள் என்டையராக டெலீட் ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன டிஃப்ரென்ஸ் புரியுதா, நான் எதை டெலீட் பண்ணணும்னு ஸ்பெசிஃபை பண்ணேன் அப்படின்னா அது மட்டும் டெலீட் ஆகும். இன்கேஸ் நான் ஸ்பெசிஃபை பண்ணலாம் என்டையராக அது எல்லாமே டெலீட் ஆகிடும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி மாடிஃபையிங் ரெக்கார்டு. மாடிஃபையிங் மீன்ஸ் ஜஸ்ட் அப்டேட், விச் மீன்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம், ஏதோ ஒரு ராங்காக இருக்கிற இன்ஃபர்மேஷனை மாற்றுறோம். SQL ப்ரொவைட்ஸ் அஸ் with modifying and updating the existing record. ஸோ எப்போ அதை மாற்றுவோம், ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம மாற்றுவோம் இல்லையா. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கமாண்ட் அப்டேட். The age of Krishna in biodata table is changed using below syntax. ஸோ கிருஷ்ணாவோட பயோடேட்டா டேபிளில் இருக்கிற கிருஷ்ணாங்கிற ஏஜை மாற்ற போகிறோம். ஓகே. சின்டாக்ஸ் 1 பாருங்கள், அப்டேட் டேபிள் நேம், செட் காலம் 1 ஈக்குவல் டு நியூ வேல்யூ, வேர் காலம் 2 ஈக்குவல் டு வேல்யூ 2. லிசன், நீங்கள் எப்படி டெலிட் கமாண்டில் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி அப்டேட்டில் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ என்ன, அப்போ நீங்கள் டேட்டா பேஸ்க்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு 10ங்கிற ஏஜ் இருக்குது, அந்த 10ங்கிற ஏஜை என்ன பண்ண சொல்கிறாங்க, 13 மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், அப்டேட் பயோடேட்டா. அப்டேட்டுங்கிறது கமாண்ட், பயோடேட்டா அப்படிங்கிறது என்னது, டேபிள் நேம் இல்லையா. செட் என்ன செட் பண்ண சொல்கிறாங்க, காலம் 1ல் ஏஜில் நியூ வேல்யூ இல்லையா, காலம் 1க்குள்ளே இருக்கிற ஏஜுங்கிற அந்த வேல்யூ ஓகே 13 மாற்றிக்கோங்க. வேர் எங்கே, ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு கிருஷ்ணா. ஸோ நான் கொடுக்குற 13ங்கிற ஏஜை எங்கே இன்சர்ட் பண்ண போகிறீங்க, மாற்ற போகிறீங்க, கிருஷ்ணா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நேமில். ஓகே. ஸோ வேர் கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாமா. இன் SQL கமாண்ட் வேர் கிளாஸ் இஸ் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை த செலக்ஷன் கிரைட்டீரியா பேஸ்ட் ஆன் தட் டேட்டா or retrieved or modified as per query. So listen it carefully. வேறுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எங்கே எதை மாற்ற போகிறோம், தட்ஸ் இட். ஓகே. வேர் அண்ட் ஹவு, எதை எப்படி மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் வேர் கிளாஸ். ஓகே. ஸோ செலக்ஷன் க்ரைட்டீரியா, ஸ்பெசிஃபை த செலக்ஷன் க்ரைட்டீரியா, எங்கே அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும் இல்லையா. அண்ட் தென் அதை ரிட்ரீவ் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக அது சேஞ்ச் ஆகி இருக்கணும். இன் தி வேர் கண்டிஷன் ஆப்ரேஷன்ஸ் லைக் ஈக்குவல் டு அண்ட் தென் நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது எல்லாமே என்னது ஆப்ரேஷன். எதில் யூஸ் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா வேர் கண்டிஷனில் யூஸ் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ். ஓகே. அண்ட் தென் வேர் கிளாஸ் இஸ் யூஸ்டு டு செலக்ட் அண்ட் அப்டேட் query ஸ்டேட்மெண்ட் ஃபார் த கண்டிஷன். ஸோ நம்ம கண்டிஷன் கேட்குறோம், இன்கேஸ் 13 இருந்துச்சுன்னா, அந்த ஏஜ் 13 இருந்துச்சுன்னா நீ மாற்ற வேண்டாம், இன்கேஸ் நாட் ஈக்குவல்ட்டாக இருந்தால் மாற்று அப்படிங்கிற கண்டிஷன் நாங்கள் கொடுக்குறோம் இல்லையா. அதுக்கு கண்டிஷன் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு சில ஆப்ரேட்டர்ஸ் வேணும். ஓகே. அண்ட் தென் அந்த வேர் கிளாஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம், செலக்ட் அண்ட் அப்டேட்டுங்கிற queryல யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆர் அப்டேட்டட் இன் த டேபிள் டிபெண்ட்ஸ் அப்பான் தி வேர் கண்டிஷன். வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், நிறைய ரெக்கார்ட்ஸை அப்டேட் பண்ணுறோம். ஒரு டேபிள் அப்டேட் மீன்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம். அப்போது லிசன் பண்ணுங்கள். யூஸிங் ஆப்ரேட்டர்ஸ் ஒரு டேட்டாவை நான் சேஞ்ச் பண்ணுறேன், அதுக்கு என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் எனக்கு தேவை. லெட் வி சி தட்
While forming the SQL query, we use major operators like arithmetic, comparison, logical in the where class. So arithmetic na plus minus ன்னு சொல்லுவோம், comparison na less than, greater than, not equal to, equal to இல்லையா. And then logical. Logical means நீங்கள் வந்து உங்களோட நெக்ஸ்ட் லெசனில் பார்ப்பீங்க, கேட்ஸ் எல்லாமே 11th படிச்சிருப்பீங்க இல்லையா. நேண்ட் கேட், நார் கேட், அண்ட் ஆர் நாட், இது எல்லாமே படிச்சிருப்பீங்க இல்லையா. அதை தான் நம்ம லாஜிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் மைனஸ் அண்ட் தென் ஆஸ்ட்ரிக் ஸ்லாஷ் பர்சன்டேஜ், இது எல்லாமே அரித்மெட்டிக்கில் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ். அண்ட் தென் கம்பேரிசனா ஈக்குவல்ட்டா நாட் ஈக்குவல்ட்டா கம்பேர் பண்ணுறோம், ரெண்டு வேல்யூ என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் கம்பேர் பண்ணுறோம் இல்லையா. அண்ட் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, இது எல்லாமே கம்பேரிசன் ஆப்ரேட்டர். வி ஜஸ்ட் கம்பேர் த டூ வேல்யூஸ், விச் ஒன் இஸ் த கிரேட். ஓகே. அண்ட் தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் அண்ட், எனி, bitwise, exist, in, like, not, or unique, இது எல்லாமே லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம சிம்பிள்ஸில் யூஸ் பண்ணாமல் அதை லெட்டர்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஓகே. அண்டுங்கும்பொழுது அது என்னது, இதுவும் சேர்ந்து வரும். ஓகே. வேல்யூ 1 அண்ட் வேல்யூ 2 ரெண்டு வேல்யூவும் சேர்ந்து ஸ்டோர் ஆகணும். ஓகே. எனி மீன்ஸ் வேல்யூ 1, எனி வேல்யூ 2 அப்படின்னா வேல்யூ 1 ஸ்டோர் ஆகும், அப்படி இல்லைனா வேல்யூ 2 ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் ஆப்ரேட்டரில் கொடுக்குறத இங்கே என்ன பண்ணுறீங்க, வேர்டாக ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க. Second one is the sorting records. What is the meaning of sorting? To arrange something. Sorting அப்படின்னாவே அரேஞ்ச் பண்ணுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஒரு டேட்டாவை எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணுவோம், ஒரு லெட்டர்ஸாக இருந்தால் ஆல்ஃபபெட்டிக்கில் அரேஞ்ச் பண்ணுவோம், அண்ட் தென் நம்பர்ஸாக இருந்தால் அசெண்டிங் ஒரு டிசெண்டிங்கில் அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. ஓகே. The query result are listed in the ascending or descending order using the command order by class. So where class எதுக்கு யூஸ் பண்ணோம், எது எங்கே சேவ் ஆகும் இல்லையா. அண்ட் தென் ஆர்டர் பை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், சார்ட்டிங். ஆர்டர் பை கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், யூஸ்டு டு சார்ட்டிங் த டேட்டா இன் அ டேட்டாபேஸ். இன் சம் டேட்டாபேசஸ் த ரிசல்ட் ஆர் சார்ட்டட் பை டிஃபால்ட் இன் ascending order is given in syntax 1. ஸோ சில டேட்டாபேசஸ் என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக ஒரு அசெண்டிங் ஆர்டரில் எடுத்துக்குது. ஓகே. The results are displayed in the descending order as per syntax 2. ஸோ syntax 1 என்னது, ascending order. Syntax 2 means descending order. So listen it carefully. Syntax 1ல என்ன கொடுத்துருக்காங்க, select asterisk. ஸோ என்ன பண்ண போகிறோம், வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணி பார்க்க போகிறோம் இல்லையா. select asterisk from table name, order by column name. ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், செலக்ட்டுங்கிறது கமாண்ட், asterisk from biodata. பயோடேட்டாங்கிற டேபிள் நேமில் ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம். ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம்னு என்ன கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் நேமில் ஆர்டர் பண்ணு. அப்போ அர்ஜுன், கிருஷ்ணா, சாகுல். அப்போ இதுக்கு முன்னாடி அந்த டேட்டா எப்படி இருந்தது, கிருஷ்ணா, சாகுல், அர்ஜுன்னு இருந்துச்சு இல்லையா. இப்போ எப்படி மாறி இருக்கு, அருண், கிருஷ்ணா, சாகுல். அப்போ இது என்னது, அசெண்டிங் ஆர்டர், isn't it? ஓகே. அண்ட் தென் டிசெண்டிங் ஆர்டர் பாருங்க, செலக்ட் asterisk from table name, order by column name, DESC. ஸோ லாஸ்ட் இதில் நீங்கள் என்ன கொடுக்கல, அசெண்டிங்க்கு ஸ்பெசிஃபை பண்ணலை, அசெண்டிங்க்கு என்ன பண்ணல, ஸ்பெசிஃபை பண்ணலை, பிகாஸ் இட் இஸ் டிஃபால்ட். அசெண்டிங்கிறது டிஃபால்ட். இதே நீங்கள் டிசெண்டிங் கொடுக்கணும்னா ஸ்பெசிஃபை பண்ணணும். ஏன் அப்படின்னா அது டிஃபால்ட் இல்லை, அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணணும். செலக்ட் ஃப்ரம் பயோடேட்டா, ஆர்டர் பை, பயோடேட்டாங்கிறது டேபிள் நேம் இல்லையா, ஃபர்ஸ்ட் நேம் DESC, டிசெண்டிங் ஆர்டர். அப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கு, சாகுல், கிருஷ்ணா, அருண் இல்லையா. அப்போது டிசெண்டிங் ஆர்டரில் வந்திருக்கு. அதோட லாஸ்ட் நேம் வந்து அண்ட் தென் ஏஜஸ் எல்லாமே டிசெண்டிங்கில் வந்திருக்கு இல்லையா. ஓகே. ஸோ சார்ட்டிங் மீன்ஸ் we just arrange the data in a database using the sort class. அதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, ஆர்டர் பை அப்படிங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ சார்ட்டிங் எதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க, அரேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும்தான், whether it is ascending or descending. Is that clear? Okay. Next one is the grouping record having class. ஸோ grouping record, grouping அப்படின்னாவே ஜாயின் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கலாமா. ஓகே. In SQL, we can have identical data in a group. ஸோ ஒரே மாதிரியான identical means சேமாக இருக்கிறது, ஒரே மாதிரியான டேட்டாஸ் இருந்துச்சு அப்படின்னா consider a table named exams with the field roll number, subject and marks. In the below table, multiple rows of records are available. Multiple rows of records. அப்போ ரோங்கிறது ஒரு ஃபீல்டு இல்லையா, அதுக்குள்ளே கொடுத்துருக்க வேல்யூஸ் தான் ரெக்கார்ட்ஸ். ஓகே. are available for the different subject. Using the group by command, roll numbers are grouped and marks are added up against the roll number with sum of marks. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, group by அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 3 யூனிட் டெஸ்ட் நான் வைக்கிறேன். 3 யூனிட் டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு என்னவாக இருக்கும், சேம் ரோல் நம்பராக தான் இருக்கும், சேம் சப்ஜெக்டாக தான் இருக்கும்.
இல்லையா? கொஷின்ஸ் தான் வேறையாக இருக்கும், மார்க்கும் சில இதில் ஒன்றா இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? லைக் தட். இப்போ ரோல் நம்பர் பாருங்கள், 201 901 இதே ரிப்பீட் ஆகுது இல்லையா? தமிழுக்கும் ஒரே ரோல் நம்பர் தான் உங்களுக்கு. ஏன்னா தமிழுக்கு ஒரு ரோல் நம்பர், இங்கிலீஷ்க்கு ஒரு ரோல் நம்பர் கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் ஒரே நம்பர் தான் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? அப்போ என்ன ஆகும் அந்த இடத்துல டேட்டா? என்னடா எல்லாமே ரோல் நம்பர், சில இது ஒன்றா இருக்கே, சப்ஜெக்ட்டும் ஒன்றா இருக்கே, மார்க்கும் ஒன்றா இருக்கேன்னு கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது என்னது? குரூப் பை அப்படிங்கிற மெத்தட். ஓகே, ஸோ செலக்ட் ரோல் நம்பர். ஸோ ரோல் நம்பர் என்ன பண்ணுறாங்க? அந்த டேட்டா பேஸ், ஓகேவா, அந்த டேபிள் நேமில் செலக்ட் ரோல் நம்பர், சம் ஆஃப் மார்க்ஸ், சம் ஆஃப் மார்க்ஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க? ஆட் பண்ணுறாங்க. சம் என்ன பண்ணுறாங்க? சம் மீன்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ அந்த மார்க்ஸ் எக்ஸாம், ஒரே எக்ஸாமுக்கான மார்க்ஸை ஆட் பண்ணுறாங்க. ரோல் நம்பர் 1 இருக்கு இல்லையா? 201 901 அதுக்கு நேராக இருக்கிற எல்லா மார்க்ஸையும் சம் பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அப்போது தமிழ் மார்க் 81, இங்கிலீஷ் மார்க் வந்து 96, அண்ட் தென் 2 மார்க் தான் அதில் இருக்கு இல்லையா? ஸோ அதை ஆட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ 2 நம்பரையும் ஆட் பண்ணி இங்கே மார்க்ஸில் சேவ் பண்ணிட்டாங்க. அப்போது அதுக்கு கமாண்ட் என்ன கொடுக்குறாங்க? செலக்ட் ரோல் நம்பர் சம் ஆஃப் மார்க்ஸ். ஸோ மார்க் எனக்கு சம் பண்ணு, ரோல் நம்பர் 1 இருக்கிற மார்க்ஸ். ஓகே, ஃப்ரம் த எக்ஸாம்ஸ், எக்ஸாம்ங்கிறது டேபிள் நேம், குரூப் பை ரோல் நம்பர், ரோல் நம்பரை வச்சு அதை குரூப் பண்ணு. இஸ் தட் கிளியர்? listen it carefully. செலக்ட்டுங்கிற கமாண்டை ரோல் நம்பர், ஓகேவா, கமா ரோல் நம்பரில் என்ன ஆப்ரேஷன் நடக்குது? சேம் ரோல் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த மார்க்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடு. எங்கே? ஃப்ரம் எக்ஸாம் அப்படிங்கிற டேபிள் நேமில். அப்போ கமாண்ட் என்ன கொடுக்குறீங்க? குரூப் பை ரோல் நம்பர். எதை வச்சு குரூப் பண்ணுவேன்? ரோல் நம்பரை வச்சு தானே குரூப் பண்ணுவீங்க. ஓகே, அண்ட் தென் 20901க்கு 177, 20902 201 903. அப்போ இங்கே இருக்கிற எல்லா மார்க்ஸுமே தமிழ் இங்கிலீஷ், தமிழ் இங்கிலீஷ் 2 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டை ஆட் பண்ணி உங்களுக்கு இங்கே என்ன ஆயிடுது? ஒரே காலமில் மார்க்ஸில் கொடுத்துருது. இஸ் தட் கிளியர்? லிசன் இட் கேர்ஃபுல்லி. ஒரே ரோல் நம்பர் தான் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்குது இல்லையா? ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ரோல் நம்பர் கிடையாது. தமிழுக்கு 901 இருக்குது, இங்கிலீஷ்க்கும் அதே தான் இருக்கும். அப்போ நிறைய கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க? 2 வேல்யூ, ஓகேவா, 2 ரோல் நம்பருக்கான மார்க்ஸையும் ஆட் பண்ணிட்டாங்க. 81 + 96 177 இல்லையா? 902க்கு பாருங்கள் 78, அடுத்து என்ன இருக்குது? 80. 78ம் 80யும் 158 இல்லையா? அப்போ 2 சப்ஜெக்டையும் ஆட் பண்ணி ஒரே காலமில் கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் குரூப்பிங் த ரெக்கார்ட்ஸ். ஓகே, அண்ட் தென் ஜாயினிங் த டேபிள்ஸ். ஸோ இந்த ஜாயினிங் த டேபிள்ஸ் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் 2 டேபிள், டிஃப்ரெண்ட் டேபிள் வச்சுருக்கீங்க, ஆனால் ஒருத்தவங்களே குறிக்குது. அது என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே 2 டேபிளில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. என்னோட அஃபிஷியல் டீட்டெயில்ஸ், என்னோட டிகிரி என்ன படிச்சிருக்கேன், நான் எங்கே படிச்சிருக்கேன், காலேஜ் எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது அஃபிஷியல் இல்லையா? அந்த டேபிளும் இன்னொரு டேபிள் என்னோட பர்சனல் டீட்டெயில், மதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், சிப்ளிங்ஸ், அண்ட் தென் என்னோட பிளட் குரூப் என்ன, அட்ரஸ் என்ன, ஃபோன் நம்பர் எல்லாம் பர்சனல் இல்லையா? அந்த பர்சனலையும் அஃபிஷியலும் சேர்க்கணும், ஜாயின் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? லெட் வி see that when we have to select data from more than 2 tables. நான் என்ன பண்ண போகிறோம்? 2 டேபிள்லேருந்து டேட்டாவை செலக்ட் பண்ண போகிறோம் using the join class. What is that? Join class. Okay, consider the 2 table exams and profile. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? எக்ஸாம்ஸ் அண்ட் ப்ரொஃபைல்னு 2 டேபிள் எடுக்கிறாங்க. The exam table has the field of roll number, subject marks and the data of profile table. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸாம் அப்படிங்கிற டேபிளையும் ப்ரொஃபைல் அப்படிங்கிற டேபிளில் இருக்கிற சில வேல்யூஸை மட்டும் எடுத்து ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு என்ன இருக்குது? ரோல் நம்பர், நேமு, ஹாபி. ஓகேவா? இப்போ இது எப்படி ஜாயின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து 26 பாருங்கள், ரோல் நம்பர், மார்க்ஸ்ன்னு இருக்கா? கீழே இருக்கிற 27 பாருங்கள், ரோல் நம்பர், நேம், ஹாபி இருக்குது. இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். செலக்ட் ப்ரொஃபைல் நேம். ப்ரொஃபைல் நேம்னா டேபிள் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொஃபைல், ஹாபி, சம், எக்ஸாமையும் மார்க்ஸையும் சேர்க்க போகிறீங்க. அந்த இடத்துல டாட்டுங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்களா? டாட்டுங்கிறது கன்கார்டினேஷன், ஜாயின் பண்ணுறதுன்னு அர்த்தம். டாட் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்டு டு concatenate the 2 values. எக்ஸாமையும் மார்க்கையும் என்ன பண்ண போகிற? கன்கார்டினேட், சேர்க்க போகிற. அஸ் டோட்டல் ஃப்ரம் ப்ரொஃபைல் எக்ஸாம். ப்ரொஃபைல் எக்ஸாமுங்கிற 2 டேபிள் நேமில் இருக்கிற வேல்யூவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சேர்க்க போகிறீங்க. வேர் ப்ரொஃபைல் ரோல் நம்பர், எங்கள் ப்ரொஃபைலில் இருக்கிற ரோல் நம்பர் ஈக்குவல் டு எக்ஸாம்ஸ் டாட் ரோல் நம்பர். அப்போ ப்ரொஃபைலில் இருக்கிற ரோல் நம்பரும் எக்ஸாமில் இருக்கிற ரோல் நம்பரும் ஒன்று தான். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை மட்டும், அந்த இடத்துல கண்டிஷன் கொடுத்துருக்கீங்க இல்லையா? எங்கள் ப்ரொஃபைலில் இருக்கிற ரோல் நம்பரும் அண்ட் தென் எக்ஸாமில் இருக்கிற ரோல் நம்பரும் ஒன்றா இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை குரூப் பண்ணு. குரூப் அப்படி ஒன்றா இருந்துச்சுன்னா குரூப் பை ப்ரொஃபைல் நேம், ப்ரொஃபைல் ஹாபி. இஸ் தட் கிளியர்? அப்போது ரோல் நம்பர் அப்படிங்கிறது 2த்துக்கும் ஒன்று தான் இல்லையா? ரோல் நம்பர்,
ஹாபி நேம் மட்டும் இங்கே கொண்டு வர போகிறோம். கமெண்ட்ஸ் புரியுது இல்லையா? செலக்ட் பண்ணுறீங்க எதில், ப்ரொஃபைல் நேம்லையும் ப்ரொஃபைல் ஹாபியும் செலக்ட் பண்ணுறீங்க. அதை என்ன பண்ணுறீங்க, சம்க்குள்ள எக்ஸாம் டாட் மார்க்ஸ், அந்த இடத்துல டாட்டுங்கிறது கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர், அஸ் டோட்டல் ஃப்ரம் ப்ரொஃபைல் கமா எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற 2 டேபிள் நேம்லேருந்து நீங்கள் வேல்யூ எடுக்கிறீங்க, டேபிள் 1 டேபிள் 2ன்னு. அண்ட் தென் எங்கே அதை மாற்ற போகிறீங்க, ரோல் நம்பர் ரெண்டுமே ஒன்றா இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை கொண்டு வந்து கூட அந்த இடத்த கண்டிஷன் கொடுக்குறீங்களா, ஈக்குவல்ட்டுன்னு ஒன்றா இருந்தால் ஈக்குவல்ட்டு. அண்ட் தென் குரூப் பை, எதை வச்சு குரூப் பண்ண போகிறீங்க, ப்ரொஃபைலில் இருக்கிற நேமும் ப்ரொஃபைலில் இருக்கிற ஹாபியும் வச்சு தான் குரூப் பண்ண போகிறோம். சொல்யூஷன் சார்ட் பண்ண வேல்யூ பாருங்கள், கிருஷ்ணாவோட டோட்டல் 177 அண்ட் தென் அவனோட ஹாபி கார்டனிங். அப்போ ரோல் நம்பரை வச்சு தான் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவனோட மேலே இருக்கிற மார்க்ஸையும் கீழே இருக்கிற அவனோட ஹாபியும் ஒன்றா சேர்த்துருக்காங்க. அப்போ கிருஷ்ணாங்களுக்கு கார்டனிங் அப்படிங்கிறது ஹாபி, அவங்களோட மார்க் 177. சுகலுக்கு ஃபோட்டோகிராஃபி 158 அவங்க மார்க். அண்ட் தென் சார்லஸ், வெனிலா, பிரகதி இவங்க எல்லாத்துக்குமே ஹாபிஸ் அண்ட் மார்க்ஸ் வந்திருக்கு இல்லையா. In query statement, the marks are added and listed under the column name. அப்போ மார்க்ஸ் எல்லாமே காலம் நேமை பேஸ் பண்ணி தான் ஆட் ஆகிருக்கு இல்லையா. டோட்டல் ஃபார் ஈச் ஆஃப் த ரோல் நம்பர் ஃப்ரம் த போத் டேபிள்ஸ். அப்போ லிசன் பண்ணுங்க, ரோல் நம்பரை வச்சு தான் இந்த ஆப்ரேஷனே நடந்திருக்கு. ஏன்னா ரோல் நம்பர் 2 இடத்துலையும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க இல்லையா. ஜாயின் இந்த 3.27லேயும் ரோல் நம்பர் இருக்கு, 3.26லேயும் ரோல் நம்பர் இருக்கு. அப்போ 2த்தையும் சேர்த்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ரோல் நம்பரை பேஸ் பண்ணி தான் இந்த ஆப்ரேஷன் நடந்திருக்கு. இஸ் தட் கிளியர்? 2 டிஃப்ரெண்ட் டேபிளை எந்த ஃபீல்டு வேணுமோ அதை மட்டும் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், ஜாயினிங் த டேபிள்ஸ். ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க, கிரியேட் அண்ட் தென் ட்ராப் பார்த்துருக்கீங்க, செலக்ட் டெலீட் இல்லையா, இந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்க. அண்ட் தென் கிளாஸஸ் பார்த்தீங்க, வேர் கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் தென் ஆர்டர் பை கிளாஸஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஹேவிங் கிளாஸ், குரூப் பை கிளாஸ் இல்லையா, அண்ட் தென் ஜாயின் கிளாஸ், இது எல்லாமே ஒரு கமாண்டுக்கு எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ should understand this lesson very well. If you have any doubt, ask in our group. Thank you students. Have a nice day.